ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் தி சிம்பிள் லைஃப். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப மாதத்துக்கு அப்புறமாவே ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் சென்ட் லூயிஸ்லேருந்து வெர்ஜீனியா ஸ்டேட் மூவ் ஆக போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஹவுஸ் க்ளீனிங் பற்றியும் திங்ஸ் நாங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யூஎஸ்ஏக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சென்ட் லூயிஸ் வந்து 2.5 வருஷம் ஆச்சு. வந்த புதுசில் எனக்கு எந்த கைடன்ஸும் இல்லை. ஒவ்வொரு விஷயமுமே நான் வந்து யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை வாஷிங் மிஷினுக்கு நம்ம என்ன பவுடர் யூஸ் பண்ணணும், அது எவ்வளோ யூஸ் பண்ணணும், எல்லாமே நான் யூடியூப் தான் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்படிலாம் நான் திங்ஸை வந்து பேக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து வேக்யூம் பேக்குன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வெட்டர், ஜர்கின்ஸ், அப்புறம் பிளாங்கெட்ஸ், பில்லோ, இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாமே வேக்யூம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூட்கேஸில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் நிறையவே இருக்கும். 1 மந்த்தாக பேக்கிங்லேயே பிஸியாக இருந்ததுனால எதுவுமே அவ்வளோவா க்ளீனிங் ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. பொதுவாகவே ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் க்ளாரக்ஸ் கம்பெனி. இது உங்களுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வெட் வைப் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வைப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நல்லா தொடச்சி எடுத்தோம்னாலே கண்ணாடியாக க்ளீன் ஆகிடும். இங்கே வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து லிக்விடாக இருக்கட்டும் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஷெல்ஃப் எல்லாமே வந்து ஹேண்ட் வேக்யூம் வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். டிஷ்வாஷருக்குன்னு பார்த்திங்கன்னா காஸ்கோவில் கேஸ்கேன்னு சொல்லி ஒரு பாட் மாதிரி இருக்கும். அதுதான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். அது நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். நமக்கு ஒவ்வொரு டிஷ்வாஷர்லேயுமே செல்ஃப் க்ளீனிங் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஃபில்டரையும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்திரத்தில் நமக்கு எதுவும் வாடை எதுவும் வராது. இல்லை அப்படின்னா நமக்கு அந்த யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த டிஷ்வாஷர் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லா டிஷ்வாஷர் கம்பெனியுமே சேமாகவும் இருக்காது. ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கன்வெக்ஷனல் அவன். இந்த அவன் வந்து நான் மேக்ஸிமம் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ சிக்கன் ஏதாவது தந்தூரி பண்ணணுன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் பண்ணச்சே கொஞ்சம் எசன்ஸ் மட்டும் கீழே கொட்டியிருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஈஸி ஆஃப்னு சொல்லி ஒரு அவன் கிளீனர் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் டெப்போட்டில் கிடைக்கும், இல்லை வால்மார்ட்டில் கூட இருக்கும். அது நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டாலே வந்துடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் லேசாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாஷிங் மிஷின் ட்ரையர்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் இந்த ஓரத்துல எல்லாம் டஸ்ட் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம ஹேண்ட் வேக்யூம் வச்சு ஃபுல்லாக எடுத்துட்டு இதுக்குமே நீங்கள் அந்த வெட் வைப்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எதுவும் லிக்விட் தேவைப்படாது. கிளாஸுக்குன்னு பார்த்திங்கன்னா விண்டோ கிளாஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாத்ரூம் மிரருக்குலாம் பார்த்திங்கன்னா விண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிக்விட் இருக்கும். இதுவும் வால்மார்ட்டில் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து வைப் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அடுத்ததான் யூஹால் வந்தோம். இங்கே தான் வந்து ட்ரெய்லர் எடுக்க போகிறோம். நம்ம திங்ஸ் எல்லாமே தனியாக ட்ரக்கில் அனுப்பினோம் அப்படின்னா அதுவே $1,800 கிட்ட வருது. அதே நம்ம ட்ரெய்லர் எடுத்து நம்ம காருக்கு பின்னாடி யூஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா அது ஒரு $350 இல்லை $400 தான் வரும். எங்கள்கிட்டையும் அவ்வளோவா திங்ஸ் நிறையா இல்லை. நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மார்க்கெட் ப்ளேஸ்லேயே சேல் பண்ணியாச்சு. ஸோ திங்ஸ் கம்மியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் எடுத்தோம். யூஹால்லே பார்த்திங்கன்னா அவங்களே தனித்தனியாக அந்த பேக்கிங்க்கு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ இதை நான் காட்டின வேக்யூம் பேக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிளேட்ஸு, செராமிக் பிளேட், இல்லை ஸ்டீல் பாத்திரங்கள் எதுவும் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக பேக்கு, ஒரு சோஃபா பேக் பண்ணுறது, டிவி பேக்கிங், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கும். அங்கே ஏதாவது தேவைன்னா கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பாக்ஸஸ் அப்போ பார்த்திங்கன்னா லார்ஜ், மீடியம், ஸ்மால் பாக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம். யூஹாலில் தான் நாங்கள் பாக்ஸுமே வாங்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம காரை வந்து செக் பண்ணுவாங்க, எந்த இது கரெக்டாக இருக்கும், எந்த லாக் போடணும், இவ்வளோ வெயிட் இழுக்குமா என்ன, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அவங்களே நமக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரி ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும்.
பெருசுலேருந்து சின்னது வரைக்குமே இருக்கும். நாங்கள் இருக்கிறதுலே லாஸ்ட்டு சைஸ் தான் எடுத்தோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5x8. நாங்கள் எடுத்தது வந்து 4x8 தான் எடுத்தோம். இதுதான் நம்மளோட ட்ரெய்லர். கடைசியாக எல்லாமே ஃபிட் பண்ணி லாக் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக அதை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணாச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் பழக பழக ஓகே ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டோர் போய் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரிப் இருக்கிறதுனால அதுவும் லாங் ஜேர்னி. சென்ட் லூயிஸ்லேருந்து வர்ஜீனியா பார்த்திங்கன்னா 16 hours ட்ராவல் வந்தது. நம்ம ரெஸ்ட் ஏரியா எல்லாமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 16 மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும். ஏன் போகிறப்ப வாங்கிக்கலாமேன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஹோட்டல் வந்து தேட வேண்டியது இருக்கும். ஹோட்டல் போனோம் அப்படின்னா ஹைவேஸ்லேருந்து திரும்ப நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி வந்தேன். ரொம்ப இல்லை, எதுவும் பிஸ்கட், சிப்ஸு, ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வச்சுருக்கிறதுனால நமக்கு அந்த ட்ராவல் அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணி உள்ளே ஏற்றி ரெடியாக வச்சாச்சு. அவங்களே ஒரு லாக் அண்ட் கீயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பொருள் எல்லாம் உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பயம்லாம் இல்லை. நாங்கள் அமெரிக்கா வந்ததுமே ஃபஸ்ட்டு லேண்டான ஊர் இது தான். இங்கே 2.5 வருஷம் இருந்ததுனால கிளம்ப வச்சு ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்தது. ஏன்னா இங்கே எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இங்கே எல்லா இடமுமே எனக்கு தனியாகவே நான் எல்லா இடத்துக்குமே ட்ரைவ் பண்ணி போயிட்டு வந்துட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் வேலைக்காக நம்ம வேறு ஊருக்கு போய் தானே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். பட் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. அடுத்த நாள் காலையில் வந்து 6 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. ஒன் டே நம்ம ரீச் பண்ணிடலான்னு தான் பார்த்தோம். பட் இடையிலே முடியல அப்படின்னா சரி ஹோட்டல் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானோடு தான் நாங்கள் கிளம்பணும். ட்ரெய்லர் வச்சுருக்கிறதுனால நம்ம யூஸ்வலாக போகிற ஸ்பீடை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பீட் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக போனதுனாலே பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இதுதான் வந்து ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தூக்கம் வருது, இல்லை டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கார் ஓட்டலாம், கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டும் அப்படிலாம் நிப்பாட்டக்கூடாது, போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ ரெஸ்ட் ஏரியான்னு இதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் போய் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம அங்கே வண்டி நிப்பாட்டி சாப்பிட்றதா இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அந்த ஏரியாவில் தான் பண்ணணும். அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்க் இருந்தது, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பியாச்சு. இங்கே சென்ட் லூயிஸ்லேருந்து இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அதுவே செம்ம டயர்டாகிடுச்சு. ஏன்னா இது சம்மர் வேறு பார்த்திங்கன்னா வெயில், சரியான வெயிலாக இருக்கும். காரும் ஓட்ட முடியாது, உட்காரவும் முடியல. அதுவும் அந்த ட்ரெய்லர் இழுத்துட்டு வர்றது நமக்கு ஸ்லோவாகவும் போகிறதுனால ரொம்பவே தூக்க கலக்கமாகவும் இருந்தது. ஸோ லன்ச்செல்லாம் பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹைவேஸ்லேருந்து நம்ம திரும்ப உள்ளே தான் போகணும். இப்போ நாங்கள் கொலம்பஸ் ரீச் ஆகிருந்தோம். சரி இங்கேயே ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைம் பார்த்திங்கன்னா நைட் 8 மணி ஆகிருக்கு. அதுவே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சரி வேண்டாம், ட்ரைவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு கொலம்பஸ்லேயே வந்து ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ நைட் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கே கிளம்பியாச்சு. ஒரு வழியாக 16 hours ட்ராவல் எல்லாம் முடிஞ்சு வர்ஜீனியாக்குள்ளே வந்தாச்சுங்க. அந்த ட்ரெய்லர்லாம் இழுத்துட்டு வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கூட பெரிய ட்ரக்காக இருக்கேன்னு பார்த்தா இது ஒரு வீடு தான் வந்து ரெடிமேடாக அப்படியே செஞ்சு நம்ம வந்து லேண்டு மட்டும் தனியாக வாங்கிக்கணும். வீடு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அப்படியே கொண்டு வந்து செட்டப்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வர்ஜீனியா ரீச் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.
தேங்க்யூ.